அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் கூற இருக்கும் தலைப்பு மிஸ்டர் ஒலிம்பியா 1992 1992 மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிய ஒரு ஆணழகன். நம்பவே மாட்டேங்க, சரியான ஆணழகங்க. அதாவது இங்கிலாந்து, உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து த சன் நெவர் செட் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னாங்க. சூரியன் அஸ்தமிக்காத நாடு, சூரியன் மறையாத நாடு அப்படின்னு இங்கிலாந்தை சொன்னாங்க ஒரு டைமில். காரணம், 90 நாடுகளில், உலகத்தில் உள்ள 90 நாடுகளை இந்த இங்கிலாந்து கைப்பற்றி வச்சிருந்துச்சு. அப்போ அந்த இங்கிலாந்து பாருங்கள் எவ்வளோ வலிமையான நாடாக இருக்கும். அந்த இங்கிலாந்தில் அதன் கேபிட்டல் லண்டன். லண்டனில் ஹீத்ரூ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுலேருந்து 2 மணி நேரம் போனோம்னா பெர்மிங்ஹாம்னு ஒரு ஊர். அந்த பெர்மிங்ஹாம்ன்ற ஊரில் தான் நான் ஒரு வருஷம் இருந்தேன். இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் கோர்ஸ் படித்தேன். அந்த பெர்மிங்ஹாம்ன்ற ஊரில் 15 வயசுக்கு 15, 16, 17 அந்த டீனேஜ் பையங்க பூரா சாயங்காலம் ரோட்டில் ஒன்று கூடுறாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, ரோட்டில் போகிற வரவொன்னு மண்டையில் 2 அடியை போடுறது. வாடா, பைக்கில் எவ்வளோ காசு வச்சுருக்க அப்படின்றது. காசை வாங்கி எடுக்க வேண்டியது, அவங்கள்ட்ட வந்து பிடுங்க வேண்டியது, வழிப்பறி பண்ண வேண்டியது, ஜேப்படி பண்ண வேண்டியது. யாராவது ஒருத்தர் வருவேன், அண்ணே இந்த மாதிரி நம்ம தங்கச்சியை ஒருத்தர் கேலி பண்ணிட்டானே, அப்படியா வா போவோம், அவங்க 10 பேர்னே, ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் தூக்கி எறிவோம், அவங்கள போய் இவங்க தூக்கி போட்டு வெளுத்துட்டு வர்றது. இப்படியே போகிற இடங்கள்லாம் அடி தட்டி சண்டை குத்து வெட்டு பயங்கரம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறாங்க, ரவுடிசத்தை டெவலப் ஆகுறாங்க. பார்த்தா பெர்மிங்ஹாமில் அந்த சம்பவம் நடக்குது. பெர்மிங்ஹாம் மக்களுக்கு சும்மா இருப்பாங்களா? வெள்ளைக்காரங்க பிரிட்டிஷ் பீப்புள் சும்மா இருப்பாங்களா? போலீஸ் ஃபோன் போயிடுச்சு. போலீஸ் வந்துட்டாங்க. வந்து கரெக்டாக வந்து இவங்களை பூரா கேப்சர் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. பார்த்தா இவங்களை ஜெயிலில் உள்ளே போட்டாங்க. எங்கே போட்டாங்க? 18 வயசுக்கு உட்பட்டவங்கனால இவங்களை மைனர் ஜெயிலில் போட்டாங்க. மைனர் ஜெயில்னா ரிசப்ஷன் ஹோம், இளம் சிறார் சிறை மையம், சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளி. அதுதான் இந்த 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 மைனர் ஜெயிலில் இவங்களை போட்டுறாங்க. போட்டாங்கன்னா இந்த இவங்க பூராவே ரவுடி பயலுங்க. எல்லாமே முரடன், மூர்க்கன், ரவுடி எல்லாமே இருக்கான். அப்போ இதில் ஒரு பையன் துரு துரு துருன்னு அழகாக இருக்கான். அப்போ அந்த ஜெயிலர் சொல்கிறாரு, தம்பி இங்கே வாடா அப்படின்றாரு. வாப்பா தம்பி, உன்னை பார்க்க நல்ல அறிவாளி லட்சணமாகவும் நல்ல முகவட்டாக இருக்க, நல்ல திறமைக்காரனாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் நீ கண்டவனோடையும் சேர்ந்துக்கிட்டு உன்னையவே நீ அழைச்சிக்கிற, உன்னையவே உன் எதிர்காலத்தை நீ பாழாக்கிக்கிற? உன்னிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு. அதுதான் பாருங்க, ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க. விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் இன்விசிபிள் இன்டு அதர்ஸ். ஜோனத்தன் ஸ்விஃப்ட்னு ஒரு அறிஞர் சொல்றாரு, விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் இன்விசிபிள் இன்டு அதர்ஸ். மற்றவர்களிடம் மறைந்திருக்கும் மகோன்னதமான திறமையை கொண்டுவருவது தான் ஒரு பார்க்கும் பார்வை. ஜிம்மில் சில பேர் வருவாங்க, அவங்க பாட்டு விளையாட்டாக இருப்பாங்க. நாங்கள் அவங்கள கண்டுபிடிப்போம், தம்பி நீ மிஸ்டர் முதிரா வாங்கலாமே, நீ போலீஸ்க்கு போகலாமே, நீ சப் இன்ஸ்பெக்டராக போகலாமே, உனக்கு நல்ல அறிவு இருக்கே, நீ இதுக்கு நேவிக்கு போகலாமே, ஏர்ஃபோர்ஸ் போகலாமே, மேத்ஸ் சயின்ஸ் உனக்கு வருது அப்படின்னு நாங்கள் அவங்கள கண்டுபிடித்து சொல்லுவோம். அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வீட்டில் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர் சொன்னார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பையன் ட்ரைனிங்லாம் எங்கிட்ட எடுத்துகிட்டு அவங்க போலீஸ்க்கு, மிலிட்ரிக்கு, நேவிக்கு, ஏர்ஃபோர்ஸுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இந்த பையனை அவர் சொல்கிறாரு பாருங்க. அந்த ஜெயிலர் அவனை வழிகாட்டுறாரு. உன்னையே முரடாகவும் ஊர்க்கனாகவும் காட்டிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அதை கண்டுபிடித்து செய் அப்படின்றார். ஒன்று இந்த பையன் அன்னைக்கு யோசிக்கிறான், ரைட்டு சார் சொல்லிட்டாரு, நம்ம என்ன செய்வோம்னா ஜெயிலில் ஒரு ஜிம்மு இருக்குது. ஃபாரினில் பூராமே ஜெயிலில் ஜிம்மு இருக்கும். ரெண்டாவது அர்னால்டு மாதிரி பெரிய ஆணழகர்கள்லாம் ஜெயிலே போய் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒழுக்கத்தை ஏற்படுத்துறது, மனமாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது சோசியல் சேஞ்ச், கேரக்டர் மொபிலைசேஷன், கேரக்டர் மாடிஃபிகேஷன் த்ரூ பாடி பில்டிங். உடற்பயிற்சி செஞ்சால் அவனுக்கு ஒருத்தருக்கு ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இல்லையே அது உடற்பயிற்சிக்கு பிரயோஜனமே இல்லை. ஒழுக்கம் இல்லாத உடற்பயிற்சி காட்டு மிராண்டித்தனமாகும். நாங்கள் ஜிம்மில் எழுதி போட்டிருக்கோம், ஒழுக்கம்தான் உடற்பயிற்சி, ஒழுக்கம் இல்லாத உடற்பயிற்சி காட்டு மிராண்டித்தனமாகும். இப்போ இந்த பையன் செய்கிறான், ஜிம்முக்குள்ளே போகிறான், சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் செய்கிறான். வழக்கம் போல் என்ன ஆகுறது, நல்லா சாப்பிட வேண்டியது ஜெயிலில், நல்ல டம்பிள்ஸை தூக்கி எக்ஸசைஸ் செய்கிறான், உடம்பு நல்ல மாசாக வருது. நல்ல மாசாக வந்ததும் இப்போ ஜெயிலர் சொல்கிறாரு, டே உன்னை பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. அவன் பேர் தான் டோரியன் ஏட்ஸ். டோரியன் ஏட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் பாடி பில்டர்.
பிரிட்டிஷ் பாடி பில்டருங்க. நான் இது வரைக்கும் சொன்னது பூராமே அமெரிக்கன் பாடி பில்டரை சொன்னேன், கியூபாவை சொன்னேன், ஆஸ்திரியாவை சொன்னேன், லெபனானை சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறது வந்து பிரிட்டிஷ் பாடி பில்டர் டோரியன் ஏட்ஸ். இவர் தான் 1992லேருந்து 97 வரைக்கும் 6 தடவை மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர். இங்கிலீஷ் பாடி பில்டரு. பாடி பில்டிங்லேயே ஒரு பெரிய சகாதத்தை கொண்டு வந்தார். என்னன்னா பெரிய மெகா மாஸ் மான்ஸ்டர். அவருடைய ஃப்ரண்ட் போஸு, அவருடைய பேக் போஸு. அதாவது ஒலிம்பியாவுக்கு முன்னாடி அவர் தயாராகிறார் பாருங்க, முடியெல்லாம் பாருங்க அப்படியே ஹிப்பி மாதிரி இருக்கும் பாருங்க. 1991 மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டார். லீகனியோட காம்பீட் பண்ணப்ப அவர் ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் வெட்டிட்டார். அது வந்து அடுத்த ஸ்டேஜில் இருந்தது. அதை நான் இப்போ ஜெயிலில் நல்ல உடம்பு டெவலப் ஆகுது. டெவலப் பண்ணவுடனே ஜெயிலருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உனக்கு டைம் டு கோ அவுட், இப்போ வெளியே போகிற, ஜாக்கிரதையாரு, உன் எதிர்காலத்தை பார்த்துக்க அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ஜெயிலை விட்டு வெளியே வர்றேன், பழைய ரவுடிகள்லாம் ஏய் டோரியன் மாப்பிள்ள மச்சான் அப்படின்ட்டு வெளியே நிற்கிறாங்க. இந்த தடவை இந்த டோரியன் வந்து ஒரு தடவை அடிபட்ட புலி. அப்பா வேணாமியா, இனிமேல் திரும்ப இவங்களோட சேர்ந்து கெட்டு அழிய வேணாம். இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, பெட்டர் பி அலோன் தேன் ஸ்பாயில் வித் அ குரூப். கும்பலோட சேர்ந்து அழிகிறதை விட தனிமையில் இருப்பது நல்லது. பெட்டர் பி அலோன் தேன் ஸ்பாயில் வித் அ பேட் கம்பெனியன். தனிமை, அதாவது ஒரு ரவுடி கூட்டத்தோட சேர்ந்து நம்மளே கெடுத்துக்கிறது. அதுக்கு வந்து நம்ம தனிமையிலே இருக்கலாம். சில பேர் என் ஸ்டூடெண்ட்டுகள்லாம், மாஸ்டர் நான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கேன், பஞ்சாபில் இருக்கேன், ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது, எனக்கு ரொம்ப வீட்டுக்கு ஹோம் சிக் ஆயிடுச்சு. நான் எழுதுறது இந்த வார்த்தை தான், பெட்டர் பி அலோன் தென் ஸ்பாயில் வித் அ குரூப். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கும்பலோட சேர்ந்து கோவிந்தா போடுவேன், ரவுடித்தனம் பண்ணுவேன். நீ அந்த மாதிரி மிலிட்டரிக்கு போயிட்டேன்னா நாட்டையும் பாதுகாப்ப, உனக்கு மாதம் 40,000 50,000 சம்பளம் கிடைக்கும், உங்கள் வீடு நல்லா வாழ்வாங்க. அதுதான் இப்போ இந்த பையன் அந்த குரூப்போட மறுபடியும் சேர விரும்பல. அப்பா வேணாண்டா சாமி, போதும்டா அவங்க பொங்கச்சோறுன்ட்டு அழகாக போகிறான். பார்த்தா பெர்மிங்ஹாம் ஜிம்முகள் தான் ரத்தன கம்பளம் வைக்குது. வாயா டொரியன்ஸ் எங்கள் ஜிம்மில் செய்யுன்றாங்க. அழகாக ஜிம்மில் போய் செய்கிறாரு. செஞ்சால் உடம்பு சூப்பராக ஏறுது. மிஸ்டர் பெர்மிங்ஹாம், அடுத்து மிஸ்டர் ஜூனியர் பிரிட்டன், மிஸ்டர் இங்கிலாந்து ஆணழகன். சொன்னேன் பாருங்க, இங்கிலாந்து நாட்டிலே மிகப்பெரிய ஆணழகன் ஆகிட்டார். அடுத்து என்ன டைட்டில்? மிஸ்டர் இங்கிலாந்து வாங்கிட்டார். மிஸ்டர் இந்தியா வாங்கினவன் அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியா போகிற மாதிரி அடுத்து நேரம் யூனிவர்ஸ் போய் ஒலிம்பியா போகிறாரு. ஒலிம்பியா போய் 1991 ஒலிம்பியாவில் கலந்துக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், அப்போ தான் லீக் ஐடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருந்தார். சின்ன இடுப்பு, ப்ராட் ஷோல்டர்ஸு, பாடுற மாதிரி செஸ்ட்டு, வால்யூமாக சாலிடாக இருந்தார். ப்ரொப்போஷனேட்டாக இருந்த பாடி பில்டர். அவரோட போய் மோதுறார் டோரியன். மோதுனா டோரியன் ஏட்ஸு 41 கம்பேரிசன். லீகனியை பயந்துட்டார். நாங்கள் கூட நினச்சோம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த லீகனி வந்து 10 டைம்ஸ் ஜெயிச்சிருவானா, இந்த ஆளை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னும் போது தான் அந்த டோரியன் ஏட்ஸு இப்போ காம்படிட் பண்ணுறாரு. சரியான த்ரெட்டு கொடுத்தாரு. கம்பேரிசன் நடுவர்கள் 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. கடைசியில் லீகனிக்கு 91 கொடுத்துட்றாங்க, டோரியன் ஏட்ஸுக்கு செகண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் லீகனிக்கு பயமாயிருச்சு. ஆஹா, நம்மளை எவ்வளோ தூரம் கம்பேரிசன் கொண்டாண்டாங்களே. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து அன்கம்பேரபிளாக இருந்தோமே, நம்மளை யாருமே மோத முடியாத அளவுக்கு இருந்தோமே, ஹியூஜாக இருந்தோமே. வந்துட்டானே ஒருத்தன் பிரிட்டிஷ் புல். நம்ம ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி பிரிட்டிஷ் காலம் வந்துருச்சு லீகனியோட மோதுறதுக்கு. இப்போ இந்த டோரியன் ஏட்ஸ் பாருங்கள், அதான் பிரிட்டன் வெள்ளைக்காரன்றது. அவன் என்ன செய்கிறான், ஃபோட்டோவில் எடுத்த அந்த காம்படிஷனில் எடுத்த ஃபோட்டோஸை பூரா எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் காமிக்கிறான். சின்ன குழந்தைகிட்ட போய் காமிக்கிறான். பாப்பா, நானும் இவரும் போட்டியில் மோதுனோம், இவர் தான் என்னை விட ஃபஸ்ட்டு வாங்கினாரு, இது எனக்கு இவருக்கு என்னப்பா வித்தியாசம், எனக்கு செகண்ட் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளைய சொல்லுதுங்க, அன்பில் வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் பங்கு வச்சுருக்கீங்க, முடி நீளமாக வச்சுருக்கீங்க, உங்கள் முதுகுலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அவர் வெட்டியிருக்காரு குரூக்கோட, அதனால அவர் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அங்கிள் அப்படின்றாங்க. உடனே இன்னொருத்தர் பெரியவங்க சொல்கிறாங்க, ஜிம்மில் உள்ள பெரியவங்க, சார் இது எப்படி சார் அப்படின் போது, டோரியன் அந்த லீகனின்றவருக்கு இடுப்பு ரொம்ப சிறுசு, உனக்கு வந்து இடுப்பு ரொம்ப பெருசு, அப்போ நீ அவரை ஜெயிக்கிறது கஷ்டம், இடுப்பை குறை. அப்போ இடுப்பை குறைக்கணும்னா நல்ல ராடை வச்சு இடுப்பை ட்விஸ்டாக போடுறாரு. போட்டால் இடுப்பு குறையுது. ஆனாலும் சில பேர் இடுப்பு குறையாதியா, அப்போ என்ன செய்யறது,
இடுப்பு குறையவே இல்லைன்னா என்ன, ஜெனட்டிக்கலாக இடுப்பு பெருசாக இருக்குது. ரெண்டாவது ஸ்குவாட் அதிகமாக வெயிட்டை வச்சு போட்டோம்னாலே நம்ம வெயிட் வந்து தைஸில் விழுகும் போது இடுப்புலையும் விழுகும், இடுப்பும் பெருசாகும். அர்னால்டு பிராங்கோ கொலம்போக்கெல்லாம் இடுப்பு பெருசானது அதுதான் காரணம். ஆனால் ஒலிவா மாதிரி ஆளுக்கு இடுப்பு வந்து வயசு வந்து 28 இன்ச்சு தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து ஒலிவா என்ன சொல்கிறாரு, அதிகமாக நான் லெக் ப்ரெஸ் போட்டேன், படுத்துக்கிட்டே லெக் ப்ரெஸ் போடுறது. சரி, இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இடுப்பு பெருசாக இருக்குது அப்படின் போது இவர் என்ன சொல்கிறாரு, இடுப்பு பெருசாக இருக்குது. அப்போ அந்த கோச் சொல்கிறாரு, இடுப்பு பெருசாக இருந்தால் என்னையா, அதை தான் உன்னால் குறைக்க முடியல, நீ சொல்கிற பெருசாக்குப்பா. இரு கோடுகள் தத்துவம். ஒரு சின்ன கோடை பெருசாக்கணும்னா பெரிய கோடை போடு, பெரிய கோடை சிறுசாக்கணும்னா சின்ன கோடை போடு. இடுப்பு பெருசாக இருக்குது, அதை விட சொல்கிற பிரம்மாண்டமாக்குறாரு படத்தில். நீங்கள் பாருங்கள், ஹியூஜாக வெட்டிட்டார். எல்லாத்தையும் கரெக்ஷனை கேட்டு சின்ன குழந்தைங்க பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அழகாக கட் பண்ணி அழகாக வராரு. 92 வராரு. லீகனி வருவார், நம்மளோட லீகனியோட மோதுவோம் அப்படின்னு. ஆனால் லீகனி, இந்த தடவை வந்தால் மாப்பிள்ள நீ நம்மளை அடிச்சிருவ, போட்டு பார்த்துருவ அப்படின்ட்டு லீகனி போட்டியை விட்டு விலகிட்டாரு. அப்புறம் டோரியன் நெட்ஸ் 92 உள்ள வராரு. அட்டகாசமான மிஸ்டர் ஒலிம்பியா, உலகத்தின் மானழகன். எங்கள் மைனர் ஜெயிலில் இருந்த ஒரு சிறை பறவை, ஒரு சிறை கைதி வந்து பாடி பில்டிங் மூலமாக வந்துட்டார். அந்த 92 அவர் வாங்கின உடனே அவரோட கூட காம்படிட் பண்ணவங்க அப்போல்லாம் கெவின் லோவரோன்னு ஒருத்தர் அமெரிக்காக்காரு, ஃப்ளெக்ஸ் வீலரு, நாசுரேல் சான்பாட்டி, மார்கஸ் ரூகல், பெரிய பெரிய பூதங்கள்லாம் வந்துச்சுங்க, இவரோட வந்து மோதுனாங்க. ஆனாலும் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. வந்ததும் இவர் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நிருபர்கள் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிட்பாக்கெட்டர்ஸ், rowdies, criminals, murderers, drug addicts, and some of them are in dead end. என்னுடைய நிறைய நண்பர்கள் பிட் பாக்கெட் அடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், சீட்டிங் பண்ணுறவன், அடுத்த ஆளை வழிபறி பண்ணி கொலை பண்ணுறவன், நிறைய பேர் மரணத்தின் நின்றில் இருக்காங்க. அப்படின்னா என்ன, நல்ல ட்ரக் அடிக்கிட்டுங்க, அவங்கெல்லாம் சாவின் விளிம்பில் இருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் அ பாடி பில்டர் சொல்கிறார், இஃப் ஐ எம் நாட் அ பாடி பில்டர் ஐ வுட் பி ஒன் அமாங் தம். நான் ஒரு பாடி பில்டராக இல்லாமல் இருந்திருந்தால் நானும் அவர்களில் ஒருவராக இருந்திருப்பேன். என்னவா இருந்திருப்பேன், ஒரு ரவுடியாக இருந்திருப்பேன், கொலகாரனாக இருப்பேன், கொள்ளக்காரனாக இருப்பேன். ஏதாவது ஒரு நேரம் கஞ்சா ட்ரக் அடி, ப்ரௌன் சுகர், அங்கெல்லாம் ஹெராயின், ப்ரௌன் சுகரு இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும், அதெல்லாம் அடிச்சுட்டு மரண விளிம்பில் இருந்திருப்பேன் அப்படின்றார். இஃப் இஃப் ஐ இஃப் ஐ இஃப் ஐ இஃப் ஐ ஐ எம் நாட் அ பாடி பில்டர் ஐ வுட் ஹேவ் பின் ஒன் அமாங் தம் அப்படின்றார். அருமையான வார்த்தை. ஒரு ரவுடி பாருங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரீட் ரவுடி, ஒரு தெரு போக்கிரி ஆனழகனா வந்து உலகத்தில் டாப்பில் போயிட்டாருங்க. இங்கிலாந்துக்காரங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. இது வரைக்கும் இங்கிலாந்துலேருந்து யாருமே மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் வாங்கினதில்லை. எல்லா அமெரிக்கன்ஸு, கியூபன்ஸு, கியூபாலேருந்து ஒலிவா வாங்கினார், ஆஸ்திரியாவிலேருந்து அர்னால்டு வாங்கினார், லெபனான்லேருந்து சாமியல் பொன்னட்டு வாங்கினார். இப்போ எல்லாரும் வாங்குறாங்க, நம்ம ஊருக்காரன் ஒருத்தன் கூட வாங்கலையே. ஏன்னா பாடி பில்டிங்கவே தோற்றுவித்தது இங்கிலாந்து தான். பாடி பில்டிங்க்கு ஒரு தாய் அமைப்பு, தாய் கழகம். அப்போ அந்த இங்கிலாந்தில் ரொம்ப சந்தோஷம். ஜிம்முக்கு வராரு, ஒரே மகிழ்ச்சி. நண்பர்கள் எல்லாம் ஒரே கூட்டம் கூட்டினா உடம்பு நல்லா அருமையாக டெவலப் ஆகுது. அப்படியே தொடர்ந்து 93க்கு வராரு, 94 வராரு, 95 வராரு, 96, 97, 92லேருந்து 97 வரைக்கும் 6 இயர்ஸ் டோரியன் நெட்ஸ் யாராலையுமே அடிக்க முடியலங்க. அட்டகாசமான உடலமை, ஹியூஜ் ஆகிட்டாரு. இந்த டோரியன் நெட்ஸ் பீரியட்ல இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி பில்டரிங்ல மான்ஸ்டர் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் பாடி பில்டரை பார்த்து மக்கள் அப்படி மகிழ்ச்சியா இருந்தாங்க, பாடி பில்டர் அப்படின்னு. இப்போ பார்த்தா பயப்படுறாங்க, மருட்சி அடைகிறாங்க. என்னடா ராட்சச மாதிரி இருக்கான், இவ்வளோ பெரிய செஸ்ட்டு, இவ்வளோ பெரிய ஷோல்டரு, இவ்வளோ பெரிய ஆர்ம்ஸு. பயந்தார்கள் பாடி பில்டிங்கில். இவருக்கு அடுத்து தான் ரோனி கால்மன் வராரு, அதை அப்புறம் வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த டோரியன் நெட்ஸு பாருங்கள், ஒரு ரவுடியாக இருந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். ஆனால் பணம் குமியுது இவருக்கு. பணம் குமிஞ்சாலும் பழைய கெட்ட நடவடிக்கைகளில் இறங்கலை. அழகாக அந்த ஊரில் வந்து இவர் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன் வச்சுட்டு டோரியன் நெட்ஸுன்ற பேரில் ஜிம்மை வச்சுட்டு இவர் வந்து நல்லா அந்த ஜிம்மில் இளைஞர்களை நிறையா உருவாக்குறாரு. நம்ம இந்தியாவில் கூட டோரியன் நெட்ஸ் வெல்ஃபேர் வாலண்டரி ஆர்கனைசேஷன்ற ஒரு அமைப்பு, தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்தியாவில் இருக்குது. அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த அமைப்புக்கு டோரியன் நெட்ஸ் பாருங்கள் இங்கிலாந்துலேருந்து பணம் கொடுத்து உதவுறாரு. எப்படி பாருங்கள், ஒரு கறிக்கட்டையை
நீங்கள் அதை தேய்க்க 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 வைரமாகும். அது மாதிரி ஒரு சிறை கைதியை டெவலப் பண்ண 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 அவர் எவ்வளோ பெரிய ஆணழகன் ஆகிட்டார் பாருங்க. அது மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டு வரணும். அந்த வெளிக்கொண்டு வரதுல தான் நம்மளுடைய சக்தியே இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் 1000 நடக்கும். அதாவது அறிஞர்கள் சொல்கிறாங்க, பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை உங்களால் தடுக்க முடியாது. பறவை நம்ம தலைக்கு மேலே பறக்குது, அதை தடுக்க முடியாது. ஆனால் அவை உங்கள் தலையில் கூடு கட்டுவதை நீங்கள் தடுக்க முடியும். கவலை நம்ம வாழ்க்கையில் வர்றதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. ஆபத்து வருது, கவலை வருது, நம்மளை சுற்றி எதிரியே வராங்க, கெட்ட பழக்கங்களில் நம்மளை இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்கன்னா அதில் நம்ம சில நேரம் இன்வால்வ் ஆயிடுவோம். ஆனால் அதுலேயே இன்வால்வ் ஆகி அது நம்மளவே மூழ்கடிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம அதை தான் சொல்ல வராங்க. அந்த பறவைகள் உங்கள் தலையில் கூடு கட்டுவதை நீங்கள் உங்களால் தடுக்க முடியும். அந்த கெட்ட விஷயங்கள் உங்களை டாமினேட் பண்ணதில்லை, அதை உங்களால் தடுக்க முடியும். இப்போ ஒரு கப்பல் வந்து தண்ணியில் போயிட்டே இருக்குது. அந்த கப்பல் தண்ணியில் போயிட்டே இருக்குன்னா தண்ணிக்கு மேலே தான் கப்பல் இருக்குது. ஆனால் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா கப்பல் வந்து மூழ்கிடும். அது மாதிரி தான் நம்ம கவலைக்கு மேலே நம்ம வாழ்க்கையை நடத்தணும். கவலையை நம்ம வாழ்க்கையில் நம்ம தலைக்கு போக விடக்கூடாது. அதுதான் இந்த டோரியன் ஏட்ஸ் 6 தடவை மிஸ்டர் ஒலிம்பியா, இங்கிலாண்டுக்காரு, அவருடைய நிறைய டோரியன் ஏட்ஸோட பிளட் அண்ட் கட்ஸ். அவர் தான் சொல்கிறாரு, ஜிம்முனா இட்ஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட். ஜிம்முன்றது வந்து சும்மா வாடிக்கையாக பொழுதை கழிக்கும் வேடிக்கையான ஒரு நாடக அரங்கமோ சினிமா கொட்டகையோ சீட்டு விளையாடுற காஸ்மோபாலிட்டன் கிளப்போ கிடையாது. அது வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் பிளட் அண்ட் ஸ்வெட். அப்படியே ரத்தமும் வேர்வையும் சிந்துமியா, நீ பாரியா ஜிம்மில் அப்படி சிந்தும். அதுலேருந்து வந்தது தான் ஹெவி வெயிட்டு. டோரியன் ஏட்ஸ் அடித்தார், விடலை, ஹெவி அடித்தார். பைசப்ஸ் டேரப் ஆயிடுச்சு, ட்ரைசப்ஸ் தகராறு பண்ணிடுச்சு. அதை ரீசர்ஜரி பண்ணிட்டு வந்தார். அப்புறமேட்டு காம்படிட்டிவ் கேரியர், அந்த ரீசர்ஜரி பண்ணதுக்கப்புறம் காம்படிட்டிவ் கேரியர் வந்து அவருக்கு சரியாகவே இல்லை. அவருமே மைக் மனுஷரோட ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை நான் கம்மியான நேரம் அதிக டைம் வச்சு செஞ்சேன்னாரு. இவர் வந்து என்னன்னா, அமெரிக்காவில் போய் இவர் எக்ஸசைஸ் செய்யும்போது பெவ் ஃப்ரான்சிஸ்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஒரு லேடி விமன் பாடி பில்டர், பெவ் ஃப்ரான்சிஸ்னு ரொம்ப அழகாக இருப்பாங்க. 300 பவுண்டில் பெஞ்ச் ப்ரெஸ் போடுவாங்க. அவங்க அந்த டைமில் வந்து 300 பவுண்டில் பெஞ்ச் ப்ரெஸ் போகிறது, ஒரு லேடி பாடி பில்டர் போகிறது ஒரு பெரிய சாதனை. அப்போ அந்த 300 பவுண்டு பெஞ்ச் ப்ரெஸ் போடுற அந்த பெவ் ஃப்ரான்சிஸ் வந்து அவங்க ஹஸ்பண்டோட அமெரிக்காவில் ஜிம் நடத்துகிறாங்க. அந்த ஜிம்முக்கு தான் நம்ம டோரியன் ஏட்ஸ் போய் செஞ்சார், அமெரிக்காவில் போய் செஞ்சார். இவர் செஞ்சு தான் அந்த போட்டியில் மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டோரியன் ஏட்ஸ் ஒலிம்பியா இந்த மாதிரி பெவ் ஃப்ரான்சிஸ் அவங்க ஜிம்முக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம், பயங்கர கூட்டம். அவங்க ஜிம்மவே அந்த அந்த வருமானத்தை வச்சு ஜிம்மவே பெரிய ஜிம் ஆக்கிட்டாங்கன்னு ரொம்ப ஜாலியாக சொல்கிறாங்க. இவர் வந்ததுனால ஜிம்மு கூட்டமாயிடுச்சு, ஜிம்மவே பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு. மிகச்சிறந்த ஒரு ஆணழகன், எங்கேயோ போகிற வேறிய வழியில் அழகாக தன்னை மாற்றிக்கின்றார். அது மாதிரி இளைஞர்கள் நீங்களும் தவறான செயல்களில் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் போயிடாதீங்க. அதை பார்த்து அந்த அந்த சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டுறாதீங்க. அதுதான் வாழ்க்கையை நினச்சி கணக்கு பண்ணிடாதீங்க. அருமையான உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் அருமையாக இப்போ என்ன காலையில் எழுந்திரிச்சிட்டிங்கல்ல, முட்டையை சாப்பிடுங்க, வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. போவோமா, ஜிம்முக்கு போவோமா? நன்றி, வணக்கம்.